வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண கோயில பத்தி பேச போறதில்லைங்க. பல கோடி மக்களோட மனசை ஈர்க்கிற மாபெரும் ஆன்மீக ரகசியமான திருவண்ணாமலைய பத்தி தான் பார்க்க போறோம். எந்த பீடிகையும் இல்லாம நேரா விஷயத்துக்கு போயிடலாம் வாங்க. சரி, இத கொஞ்சம் ஆழமா அலசுவோம். உலகத்துல எத்தனையோ மலைகள் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு பழமையான மலைய நோக்கி லட்சக்கணக்கான ஆன்மீக தேடலாளர்கள் வர்றதுக்கு என்ன காரணம்? அறிவியல் ரீதியா பார்த்தா இது சுமார் 260 கோடி வருஷங்கள் பழமையான மலைன்னு பீர்பால் சஹானி மாதிரி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா இத்தனை கோடி வருஷங்களை கடந்த வெறும் பாறையா மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு துடிப்பான ஆன்மீக மையமா இது எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்னு தான் இந்த பதிவுல நம்ம தேடி போக போறோம். பகுதி 1. அக்னிப்பிழம்பு, ஒரு பிரபஞ்ச ரகசியம். இது ஏதோ மனுஷங்களால மட்டும் கட்டப்பட்ட கோயில் இல்லங்க. பிரபஞ்சத்தோட தொடக்கத்துக்கே நம்ம கூட்டிட்டு போற ஒரு அக்னிப்பிழம்போட கதை இது. படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் அப்படிங்கிற போட்டி வந்தப்போ சிவபெருமான் அவங்களுக்கு முன்னாடி ஒரு எல்லையற்ற அக்னி பிழம்பா உயர்ந்து நின்னார். விஷ்ணு வராகம், அதாவது பன்றி உருவம் எடுத்து அந்த நெருப்போட அடிய தேடி பூமிய கொடைஞ்சுகிட்டு கீழே போனார். பிரம்மன் அன்னப்பறவையா மாறி அதோட முடிய தேடி மேல பறந்தார். ஆனா என்ன ஆச்சரியம்னா, 2 பேராலையும் அந்த நெருப்போட தொடக்கத்தையோ முடிவையோ கண்டுபிடிக்கவே முடியல. அந்த எல்லையற்ற ஜோதி பிழம்பு தான் இன்னைக்கு நாம பாக்குற அந்த திருவண்ணாமலை. இதான் இங்க இருக்கிற மிக ஆழமான ஐதீகம். இத நம்ம வரலாற்று இலக்கியங்கள் எப்படி பாக்குது தெரியுமா? தேவாரத்துல திருஞான சம்பந்தர் இத ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கார். அளவானமழலாகிய அண்ணாமலை அண்ணல், அதாவது அளக்கவே முடியாத நெருப்பா நின்றவர்தான் ஈசன். தமிழ் இலக்கணப்படி பாத்தீங்கன்னா அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல்னு அர்த்தம். அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாதது. பிரம்மனாலையும் விஷ்ணுவாலையும் கூட நெருங்க முடியாத மலை அப்படிங்கறதாலதான் இதுக்கு அண்ணாமலைனே பேர் வந்தது. பகுதி 2. மாபெரும் கட்டிடக்கலை, மன்னர்களின் பங்களிப்பு. இப்படிப்பட்ட அந்த எல்லையற்ற இறைவன மனுஷங்க எப்படி தங்களோட பிரம்மாண்டமான கட்டிடக்கலையால ஆராதிச்சாங்க அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா விளக்குது. இந்த கோயில் என்னவோ ஒரே நாள்லயோ ஒரே மன்னராலும் கட்டி முடிக்கப்பட்டது கிடையாது. பல நூற்றாண்டுகளா தென்னிந்தியாவை ஆண்ட பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர பேரரசுகள், அப்புறம் நாயக்கர்கள்னு அடுத்தடுத்து வந்த மாமன்னர்கள் எல்லாரும் தங்களோட பக்தியின் அடையாளமா இந்த கோயில் வளாகத்தை கொஞ்சம் கொஞ்சமா விரிவுபடுத்தி கட்டிடக்கலையோட உச்சத்துக்கே கொண்டு போயிருக்காங்க. 217. இந்த நம்பரை நல்லா கவனிங்க. இது வேற ஒன்னும் இல்ல, கோவிலோட கிழக்கு திசையில இருக்கிற மாபெரும் இராஜகோபுரத்தோட உயரம்தான் இந்த 217 அடிகள். இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய கோயில் கோபுரம் இதுதான். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது பின்னணியில அந்த பிரம்மாண்டமான மலையும் முன்னாடி இந்த கம்பீரமான கோபுரமும் அந்த காட்சியை நம்மள சிலிர்க்க வைக்கும் இல்லையா? சரி, இந்த கோயில் வளாகத்தோட முழு பரப்பளவு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? வியக்க வைக்கும் 24 ஏக்கர். இதுல 6 பிரகாரங்கள், 9 பிரம்மாண்டமான ராஜகோபுரங்கள், அது மட்டும் இல்லாம 306 மண்டபங்கள் இருக்கு. குறிப்பா ஆயிரங்கால் மண்டபம் எல்லாம் தமிழர் கட்டிடக்கலையோட ஒரு மகத்தான படைப்பு. எல்லையற்ற இறைவன எல்லைகளுக்குட்பட்ட அந்த பாறைகளுக்குள்ள எவ்வளவு அழகா பிரம்மாண்டமா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த எண்கள் நமக்கு ரொம்ப புரிய வைக்குது. பகுதி 3. கிரிவலம், ஆன்மீகப் பயணம். அரசர்கள் கட்டிய அந்த பிரம்மாண்டமான கட்டிடக்கலையிலிருந்து சாமானிய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் பக்தியோட கடைபிடிக்கிற ஒரு உயிருள்ள ஆன்மீக பயிற்சிக்கு இப்போ வருவோம். அதுதான் கிரிவலம். 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த மலைய மக்கள் நடந்தே வலம் வர்றது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, திருவண்ணாமலை நகரமே ஒரு எண்கோண அமைப்புல தான் அமைஞ்சிருக்கு. கிரிவல பாதையில 8 திசைகளையும் பாதுகாக்கிற மாதிரி அஷ்டலிங்கங்கள் இருக்கு. இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வாயு, குபேரன், வருணன், ஈசான்யன்னு 8 லிங்கங்களும் இந்த பாதைய ஆன்மீக ரீதியா நிலைநிறுத்துது. இந்த மலைய வலம் வரும்போது ரொம்ப ஆழமான சில விதிகளை கடைபிடிப்பாங்க. ரொம்ப பொறுமையா, மிக அமைதியா. மலையே எப்போதுமே இடதுபுறமா தான் வலம் வரணும். செருப்பு போடாம வெறும் கால்ல தான் நடக்கணும். ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டும்தான் மனசுக்குள்ள உச்சரிக்கணும். ஏன் இடதுபுறமா நடக்கணும் தெரியுமா? மலைய ஒட்டி இருக்கிற வலதுபுறத்துல கண்ணுக்கு தெரியாத சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வர்றதா ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அந்த நிதானமும் அந்த அமைதியும் தாங்க கிரிவலத்தோட அடிப்படை. பகுதி 4. கார்த்திகை தீபம், ஒளியின் திருவிழா. அமைதியான அந்த கிருவலத்திலிருந்து அப்படியே ரொம்ப கோலாகலமான உலக புகழ்பெற்ற ஒரு திருவிழாவுக்கு இப்ப வருவோம். 2668 அடி உயரமுள்ள மலையோட உச்சியில நடக்கிற பிரம்மாண்டமான கார்த்திகை தீப திருவிழாவை பத்தி பாப்போம்.
கார்த்திகை மாசத்துல அண்ணாமலையார் சன்னதியில அதிகாலையில ஒரு தீபம் ஏற்றி அதிலிருந்து மேலும் 5 அகல் விளக்குகளை ஏற்றுவாங்க. அந்த 5 விளக்குகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு மாபெரும் சுடரா பல கிலோ கற்பூரங்களை பயன்படுத்தி மலையோட உச்சியில ஏற்றுவாங்க. பல கிலோமீட்டர் தாண்டி பார்த்தாலும் பிரகாசமா தெரியிற இந்த மகா தீபம் எதை குறிக்குதுன்னா, சிவபெருமான் உமையம்மைக்கு தன்னுள் சரிபாதி கொடுத்து மாதொரு அதாவது அர்த்தநாரீஸ்வரரா காட்சி தந்ததுதான். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாபெரும் தத்துவம்தான். ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் அப்படின்னா என்ன? பரம்பொருளான அந்த ஒரு சிவனே பல வடிவங்களா பிரிந்து நமக்கு அருளுகிறார். அப்புறம் அந்த பல வடிவங்களும் கடைசியில அந்த ஒற்றை இறைவனிடவே போய் கலக்குது. இதுதாங்க இந்த தீபத் திருவிழாவோட மிக ஆழமான உட்கருத்து. பகுதி 5. சித்தர்கள் மெய்ஞான தேடல். கோயிலோட பிரம்மாண்டம், திருவிழாக்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த மலையோட ரொம்ப சூட்சுமமான ரகசியமான இன்னொரு பக்கத்துக்கு இப்போ போவோம். மனுஷனோட உள்முக விடுதலைக்கும் மெய்ஞான தேடலுக்கும் ஒரு ஆன்மீக புகலிடமா இந்த மலை எப்படி இருக்குன்னு பாப்போம். திருவண்ணாமலைய சித்தர்களின் சரணாலயம்னு சொல்வாங்க. பல நூற்றாண்டுகளா மாபெரும் ஞானிகள் இங்க வந்து தங்கியிருக்காங்க. 18 சித்தர்கள்ல ஒருவரான இடைக்காட்டு சித்தர் தொடங்கி குரு நமசிவாயர், பகவான் ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள்னு பல பேரோட ஆன்மீக இருப்பிடமா இது இருந்திருக்கு. இன்னைக்கும் அவங்களோட ஜீவ சமாதிகள் கிரிவல பாதையை சுத்தி அமைஞ்சு தேடி வர லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஒரு ஆழ்ந்த அமைதியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மலையோட பெருமையை பத்தி சொல்லும்போது ரொம்ப பிரபலமான ஒரு வாக்கியம் ஒண்ணுண்டு. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. ஆமாங்க, வேற எந்த தலத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இது. நீங்க நேர்ல போக முடியலனா கூட இருக்கிற இடத்துல இருந்தபடியே இந்த மலைய மனசார நினைச்சாலே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் இதோட உச்சபட்ச பெருமை. சரி, புராண கதைகள்ல தொடங்கி பிரம்மாண்டமான கட்டிடக்கலை, சாமானிய மக்களோட பக்தி, அப்புறம் மகாதீபத்தோட தத்துவம்னு எல்லாத்தையும் நாம பார்த்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. 260 கோடி வருஷங்கள் பழமையான இந்த மலைய பத்தின ஒரு சிறு சிந்தனை இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் அந்த இறுதி விடுதலைக்கான ஞான தீய பற்ற வைக்குமா? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த விளக்க உரையில உங்களை சந்திக்கிறேன்.